முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலத்தை டாக்கிங் செய்யும் பணியானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்திய நேரப்படி மாலை 4 மணியளவில் இந்த டாக்கிங் பணி நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை தொடர்புபடுத்தக்கூடிய அந்த டாக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த பணி தொடங்கியதாக நாசா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலத்தை டாக்கிங் செய்யக்கூடிய பணி தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்திய நேரப்படி மாலை 4 மணி அளவுல இந்த பணி நிறைவடையக்கூடிய சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டாக்கிங் முறையை பொறுத்தவரையிலும் 2 முறை அந்த டாக்கிங் செய்யப்படும். அதாவது சாஃப்ட் டாக்கிங், அதே போன்று அதுக்கு ஹார்ட் சொல்லப்படுது. இந்த 2 முறை என்பது முதலில் இந்த டாக்கிங் என்னக்கூடிய முறை என்பது விண்கலத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள்ளாக அவர்கள் செல்வதற்கு வழிவகை செய்யும் வகையில் இந்த விண்கலத்தையும் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அந்த பணியை தான் டாக்கிங் என சொல்கிறார்கள். இந்த டாக்கிங் எனக்கூடிய முறைப்படி இந்தியாவினுடைய சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் இந்தியா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள்ளாக செல்வதற்கான அந்த வழிவகையானது செய்யப்படும். இந்த டாக்கிங் முறை என்பது 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதுல அந்த சாஃப்ட் டாக்கிங் சொல்லக்கூடியது முதலில் அந்த வெளிப்புறத்திற்குரிய காந்தங்கள், அந்த விண்கலத்திற்குரிய காந்தங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ளே நுழைவதற்கான அந்த நுழைவாயிலாக இருக்கக்கூடிய அந்த டாக்கிங் பகுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த காந்த பகுதியுடன் சென்று பொருத்தமாக அமரும். அதாவது 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்வதற்கு வகையில அந்த காந்தங்கள் 2லும் இருக்கக்கூடிய காந்தங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அந்த நுழைவு பகுதியை உறுதிப்படுத்திக் கொள்ளும். அதாவது 2ம் சரியாகத்தான் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில அந்த காந்தங்கள் முழுதாக பொருந்தும். அந்த பொருந்தக்கூடிய அந்த நேரத்துல கேமராக்கள் மூலமாகவும் சென்சார்கள் மூலமாகவும் பூமியிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் மையத்திலிருந்து கூடிய தகவல் அடிப்படையிலும் இது சரியாக பொருத்தப்படக்கூடிய சூழல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் 2வதாக அடுத்தது ஹார்ட் லான்ச் சொல்லக்கூடிய அந்த முறை செய்யப்படும். அதாவது இப்போ அந்த டிராகன் கேப்சூல் சொல்லக்கூடிய அந்த விண்கலத்தினுடைய வெளிப்புற பகுதியும் சர்வதேச விண்வெளி நிலையத்தினுடைய அந்த வெளிப்புற பகுதியும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுக்கு பிறகாக 2ம் ஒன்றோடு இன்று நன்றாக இணைந்து காற்று வெளியே புகாத வகையில ஒரு நெருக்கமான ஒரு அட்டாச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்படுத்துவார்கள். இதன் மூலமாக 2க்கும் இடையிலான அந்த மதில் சோர் போல் இருக்கக்கூடிய அந்த ISS சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அந்த நுழைவாயில் பகுதியுடைய கேட் திறக்கும். அதன் மூலமாக அந்த காற்று நிரப்பப்பட்டு 2க்குமான அந்த தொடர்பு ஏற்படுத்தப்படும். இதன் பின்னர் விண்கலத்தில் இருந்து 4 நபர்களும் உள்ளே ISS சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள்ளாக செல்வார்கள். அவர்கள் சென்றதுக்கு பிறகாக பழையபடி, அதாவது இந்த டாக்கிங் முறைக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே போன்று மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். இதன் மூலமாக விண்கலத்தில் இருக்கக்கூடியவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள்ளாக செல்வார்கள். இந்த முறைக்கு தான் டாக்கிங் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த டாக்கிங் என்ற முறைதான் டாக்கிங் என்பதைதான் அவர் அழைக்கிறார்கள். இந்த சூழல்ல இந்த மாதிரியான பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. அதாவது சுபான்ஷு சுக்லா சென்றிருக்கக்கூடிய இந்த சர்வதேச விண்வெளி பயணமானது தற்பொழுது அதனுடைய முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த பகுதிக்கு அவர்கள் செல்லும் பொழுது இந்த டாக்கிங் முறைக்கு பிறகாகத்தான் 14 நாட்கள் அவர்கள் விண்வெளி நிலையத்தில் தங்கி அவர்கள் இந்த 60 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டாக்கிங் முறை என்பது மிகவும் முக்கியமான, அதே நேரத்தில் மிகவும் அதீத கவனத்துடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பணி. இந்த பணியினூடாகத்தான் விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள்ளாக நுழைய முடியும். அதே போன்று இதே போன்ற மற்றொரு பணி மூலமாகத்தான் அவர்கள் மீண்டும் விண்கலத்திற்கு ஏறி அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்ப முடியும். ஏறக்குறைய பூமியிலிருந்து 400 கிலோமீட்டருக்கு தொலைவாக இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தான் தற்பொழுது அவர்கள் சென்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்திய நேரப்படி பிற்பகல் 12 மணி அளவுல சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட அந்த குழுவினர் ஃபால்கன் 9 சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் மூலமாக அவர்கள் விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக சென்றிருக்கக்கூடியதில் டிராகன் கேப்சூல் என்று சொல்லக்கூடிய விண்கலம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த விண்கலத்தில் தான் இவர் 4 அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நாம் பார்த்திருந்தோம். அந்த விண்கலத்தில் அமர்ந்ததுதான் சுபான்ஷு சுக்லா இந்தியாவுக்கும் அதே போன்று நாசாவுடைய தரைக்கட்டப்பட்ட மையத்திற்கும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களும் கிடைத்திருந்தது. அந்த விண்கலத்திற்குள்ளாக அவருடைய அந்த பயணத்தின் போது அவர்கள் நம்மளுடன் உரையாடி இருக்கிற அந்த டிராகன் கேப்சூல் மூலமாகத்தான் அவர்கள் நம்மளுடன் உரையாடுகின்றார்கள். அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாகவும் அவர்களுடைய செயல்பாடுகள் அங்கு என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய வகையில நாசாவும் அதே போல ஆக்சிஜன் 4 திட்டத்தினுடைய செயல்படுத்தக்கூடிய அந்த நிறுவனமும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த டாக்கிங் முறையில அவர்கள் வெற்றியடைந்ததுக்கு பின்னராக அவர்கள் மீண்டும் ISS சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள்ளாக செல்வார்கள். அங்கு அவர்கள் ஆய்வு படக்கூடிய அவர் பணிகளை
உள்ளே சென்றதிலிருந்து 14 நாட்கள் வரையிலும் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி வருவார்கள். இதுதான் அவருடைய திட்டப்பயணம். இந்த திட்டத்தில் 60 விதமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்த குழுவானது தயார் நிலையில் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நால்வரும் மிக முக்கியமான நபர்களாக சொல்லப்படுகிறது. அதாவது அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்சன் சொல்லக்கூடியவர் நாசாவின் மூலமாக அவர் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார். அவர்தான் இந்த திட்டத்திற்கான கமாண்டர் என்ற பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா, இவர்தான் இந்த விண்கலத்தை இயக்கி இருக்கக்கூடிய பைலட் ஆக இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக இந்த குழுவில் 2 நிபுணத்துவம் பெற்றவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதுல உசான்ஸ்கி என சொல்லக்கூடிய போலாந்து நாட்டை சேர்ந்தவரும், அதே போல டிபார் கபூர் என சொல்லக்கூடிய ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவரும் இதில் பங்கேற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 நபர்களும் அவர்கள் விண்வெளி நிலையத்துக்கு சென்றதுக்கு பிறகாக அவருடைய ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல அமெரிக்காவை சேர்ந்த வைட்சன் தவிர மற்ற 3 நபர்களுடைய பயணமும் இந்த 3 நாடுகளுக்கும் மிக முக்கியமான ஒரு பயணம். குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையிலும் சுபான்சு சுக்லா இந்தியாவினுடைய சார்பாக விண்வெளிக்கு செல்லக்கூடிய 2வது நபர். ஆனால் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லக்கூடிய முதல் நபர் என்ற பெருமையை அவர் இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக பெற இருக்கிறார். அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று வந்ததற்கு பிறகாக இந்தியாவினுடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ககன்யான் திட்டத்திற்கு மிக உதவிகரமாக அவருடைய அனுபவம் அமையும் என்பது மற்றொரு பார்வையாகவும் இருக்கிறது. இந்த சூழல்ல உசான்கி சொல்லக்கூடியவர், அவர் இந்த போலாந்து நாட்டை சேர்ந்தவர். 1978க்கு பிறகாக போலாந்து நாட்டை சேர்ந்த ஒருவர் விண்வெளி நிலையத்திற்கு செல்வது இது ஒரு முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று டிபர் கபூர் என சொல்லக்கூடியவர், இவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். 1980க்கு பிறகாக செல்லக்கூடியவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒருவர் விண்வெளி நிலையத்துக்கு செல்வது இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 1984 இந்தியாவுக்கும் 1978 போலாந்துக்கும் அதே போன்று ஹங்கேரியாவுக்கு 1980க்கும் பிறகுமாக முதல் முறையாக இந்த நாடுகள் அவர்களுடைய வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த நாடுகளுடைய வருங்கால விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்களுக்கான பயன்கள் அதிக அளவில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்தியா